பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டியதால் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என பாஜக நினைப்பதாக தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர மாவட்ட திமுக சார்பில் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் தமிழக முதல்வரின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் தயாநிதி மாறன் கலந்து கொண்டு இதில் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் புரட்சியை செய்துள்ளதாகவும் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறினார். கொரோனா காலத்தில் மற்ற மாநிலத்தில் முதல்வர்கள் வெளியவே வரவில்லை. ஆனால் தமிழக முதல்வர் கொரோனா வார்டிற்குள்ளே சென்று நலம் விசாரித்ததாக குறிப்பிட்டார். வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மக்களை திசை திருப்ப பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பணம் உனக்கு இங்க இல்ல அண்ணன் கொடுத்தா மச்சான் கொடுக்குறாங்க. நாம் சிரிக்கலாம், ஆனால் சிந்திக்க என்றால் எவ்வாறு நம்மளை முட்டாளாக்கினார்கள். ஒரு இரவாக பண மதிப்பு எல்லா பணத்தையும் பேங்க்ல போடணும், பேங்க் மூலமா தான் பணம் மாற்றணும். எனக்கு கொடுங்கன்னாரு. கியூல இவ்வளவு பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு கியூல நின்று பணத்தை சொந்த பணத்தை நம்ம சம்பாதிச்ச பணத்தை செலவு செய்ய முடியாம பேங்க்ல போச்சு தெரியுங்களா? அதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு? என்ன பண்ணார் மோடி? எனக்கு 3 மாதம் கொடுங்கள், இந்தியாவை கருத்துப்படுத்த நான் கொண்டு வருகின்றார். கருத்துப்படுத்த ஒன்றுமே கொண்டு வராமல் செய்தார்கள். அது மட்டும் இல்ல, என்ன பண்ணாங்க? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வைத்தார்களா? 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்களா? பண்ணாங்களா? 200 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தாங்களா? சரிங்க, இப்ப 2000 நோட்டு எங்கமா இருக்கு? யோசிச்சு கேளுங்க. அவ்வளவு பரபரப்பா சொல்லி 2000 ரூபாய் நோட்டை நம்ம கொண்டு வர இதனால இந்தியா எங்கேயோ போயின்னு சொன்னாங்களே. நோட்டை யார் பார்த்தா சொல்லுங்கம்மா, யாருக்கா 2000 நோட்டு இருக்கா? அவங்க எப்படி நம்ம ஏமாத்தி இருக்கா பாருங்க. அது மட்டுமா, கொரோனா வந்தது, என்ன பண்ண சொன்னாரு? மணி எடுக்க சொன்னாரு. மணி எடுங்க, தட்டை பட்டுங்க. என்ன பண்ணாங்க?